முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ யாரு? பிரதீப் எங்க பார்த்த? சார், நான் சேலத்துக்கார பொண்ணு சார். எங்க அப்பா ஏலகிரியில ஒரு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை பார்த்தாரு. அப்ப அந்த ஏரியால இருந்த பிரதீப்பை நான் சந்திச்சேன் சார். ரொம்ப அன்பா பழகுனாரு. என் மனசு அவர்கிட்ட பறி கொடுத்தேன். அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க. அவரை நம்பி நான் கொஞ்சம் எல்லை மீறி பழகிட்டேன் சார். எனக்கு ஒரு குழந்தைய சுமக்கிற அளவுக்கு ஆளாயிட்டேன். அவனை நான் ரொம்ப நம்பினேன் சார். அவன் ஒரு ஃப்ராடுன்னு, அவன் கொடுத்த அட்ரஸ் பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. கடல்ல விழுந்து சாக போன என்ன இப்படி காப்பாத்திட்டீங்களே சார். உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். உங்களுக்கு இவன் எங்க இருக்காங்கிற தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க சார். தயவு செஞ்சு என்ன அவனோட சேர்த்து வச்சிருங்க சார். தாலியிலேயே இவன் எப்படி பொண்டாட்டியாவான்னு யோசிக்காதீங்க சார். கழுத்துல இல்லையே தவிர வயித்துல இருக்கு சார். ப்ளீஸ் சார், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். பிரதீபா பத்தி தெரிஞ்சா சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்ன சார், உடம்பு சரியில்லாதவங்கள இவ்ளோ டிஸ்டர்ப் பண்றீங்க? சரி மேடம், இது பாரு அஞ்சலி, ட்ரிப் சரி முடியறதுக்கு எப்படியும் ஒரு 1 or 2 hours ஆகும். அதுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம், உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கங்க. சார் சார் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? உங்களுக்கு பிரதீபா எப்படி சார் தெரியும்? ஏதாவது சொல்லுங்க சார். எதுவுமே சொல்லாம போறீங்க. வந்து சொல்றேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சார் ஆமா டாக்டர், திடீர்னு அவங்க ஞாபகம் வந்துச்சு. அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் தேடி பார்த்தேன், எதுவுமே இல்ல. அவங்க அட்ரஸும் மாறிட்டாங்களாம். ஆமா சார், அவங்க யுஎஸ் போய் செட்டில் ஆகி 8 வருஷம் ஆச்சு. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை வருவாங்க, இல்ல ஃபங்க்ஷன்னா வருவாங்க. இந்தியாவுக்கு வந்தா மட்டும் என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க. மத்தபடி என்கிட்ட அவங்க நம்பர் இல்ல சார். ஐ அம் சாரி. தயவு செஞ்சு அவங்க கான்டாக்ட் நம்பரோ இல்ல மெயில் ஐடியோ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்களா ரொம்ப உதவியா இருக்கும். அவங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்க அவங்க கிட்ட கார்டியாலஜிஸ்ட் கருணாகரன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். மெடிக்கலி சில டவுட்ஸ் அவங்க கிட்ட கேட்கணும் டாக்டர். சரிங்க சார், நீங்க இவ்ளோ சொல்றீங்க, நம்பர் கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன். டாக்டர் கிருஷ்ணவேணி கிட்ட டாக்டர் கருணாகரன் கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன் சார், கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூமா. போன்ல யார் கூட நான் பேசிட்டு இருந்தேன்? நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு லேடி டாக்டர்மா. வேற யாரையோ பத்தி விசாரிச்சிட்டு இருந்தீங்க? ஆமா ராஜி, நான் இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ டாக்டர் கிருஷ்ணவேணின்னு ஒரு கைனகாலஜிஸ்ட், அவங்களும் அப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. ஆக்சுவலா எல்லா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கான்ஃபரன்ஸ், செமினார் எல்லாத்துலயும் நாங்க 2 பேரும் ஒன்னா கலந்துப்போம். அப்புறம் பார்த்தா அந்த டாக்டர் திடீர்னு ஆளையே காணோம். நானும் ஜெயிலுக்கு போயிட்டேன். எங்க போனாங்கன்னு தெரியலம்மா. அதான் அவங்கள தேடிட்டு இருக்கம்மா. இப்போ எதுக்கு திடீர்னு அவங்கள தேடுற? ஒன்னும் இல்லம்மா, அந்த டாக்டர் கிருஷ்ணவேணி நான் படிச்ச அதே மெடிக்கல் காலேஜ்ல தான்மா படிச்சாங்க. இப்போ அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறாங்களாம். அந்த டாக்டர் கிருஷ்ணவேணியை தேட வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்காக தாமா தேடிட்டு இருக்கேன். இப்போ அவங்க சென்னையில இல்லையாமா, யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்களாம். அநேகமா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் சென்னைக்கு வருவாங்களாம். நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இந்த வாரத்துக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சு பேசிடுவோம்மா. சென்னைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோமா, ஒரு தடவை அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு லஞ்சோ இல்ல டின்னரோ அரேஞ்ச் பண்ணிடுவோம். வெரி குட் ஓல்ட் ஃப்ரெண்டுமா. அவங்களெல்லாம் சுலபமா விட்டுற முடியுமாமா? எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவேன். ராஜி, என்னம்மா உடம்புடம் சரியில்லையா என்ன? இல்ல ஒண்ணு இல்லண்ணே, வெயில்ல போயிட்டு வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரியா மயக்கமா இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரி.
எங்க இருக்கா அவ? மா, ஏய் என்னடா பதட்டமா வர? என்ன? உமா எங்க? அவ கிச்சன்ல தான் இருக்கா. உமா என்னங்க? கொஞ்சம் வாயா. இருங்க, சமையல் முடிச்சிட்டு ஒரு வரேன். முக்கியமான விஷயம், வா பேசணும். வா. என்னங்க? என்ன விஷயம்? வான்னு சொல்றல, வா. என்ன? நீ உள்ள போ. என்னங்க? சொல்றேன், நீ உள்ள போ. நீ உள்ள போ. உள்ள போ. என்னங்க? ஏங்க, அப்படி என்னங்க ரகசியமான விஷயம்? ஏங்க அவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வரீங்க? நான் சொல்றது கேளு. பிரியா கல்யாணம் இனி நடக்காது. ஒரு முக்கியமான ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னங்க சொல்றீங்க? நான் பீச்சில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு வந்தா. டேய் டேய், என்ன வா வா. என்னங்க சொல்றீங்க? பிரதீப்க்கு அஞ்சலின்னு ஒரு பொண்டாட்டி இருக்காளா? அவ இப்போ கர்ப்பமா இருக்காளா? பொண்டாட்டியா என்னன்னு தெரியல. ஆனா அவ கிட்ட இருந்த போட்டோல பிரதீப் அவளும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு மாசமா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு அதான் உண்மைன்னு சொல்றான். என்னங்க இது? பிரியாக்கும் பிரதீப்க்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. அவனை நாம தானங்க முதல்ல ஏலகிரியில பார்த்தோம். அப்ப எந்த பொண்ணு அவன் கூட இல்லையே. அவன் தனியா திவாகர் கூட தானே இருந்தான். இல்ல உமா, நாம அங்க போறதுக்கு முன்னாடி அவன் அங்க இருந்திருக்கான். அவனால பிரியாவுடைய வாழ்க்கை நாசமாயிடும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த துவாரகேஷ் என்ன கேக்குறான்? என்னங்க, நீங்க அஞ்சலிய பார்த்த விஷயத்த என்ன தவிர வேற யார்கிட்டயும் சொல்லலையே. இல்ல உமா, நீங்க அஞ்சலிய பார்த்த விஷயத்த என்ன தவிர வேற யார்கிட்டயும் சொல்லலையே. இல்ல உமா, எனக்கு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா அவளை கிளினிக்ல விட்டுட்டு வந்ததே இங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவ முன்னாடி நிறுத்தலாங்கிறதுக்காக தான். ஓஹோ. கிளினிக்ல வர பணம் கட்ட சொல்றாங்க. என்கிட்ட பணம் கிடையாது. அதான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஐயோ, அந்த பொண்ணு- இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? இதை யார்கிட்டயும் சட்டுன்னு சொல்ல வேண்டாம். நாம முதல்ல போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்ப்போம். அவ சொல்றதெல்லாம் நிஜம்தானான்னு மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். என்ன உமா, அவளே தான் சொல்றால பிரதீப் அவ புருஷன். போட்டோ வேற கையில வச்சிருக்கால. அதெல்லாம் சரிங்க. நாம எல்லாரையும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவ சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் நாம செட்டப் பண்ண மாதிரி ஆயிடாதா? சொல்லுங்க. அப்படியா சொல்ற? அவளை ஏதாவது நீங்க போட்டோ எடுத்தீங்களா? அவ பேசின எதையாவது ரெக்கார்ட் பண்ணீங்களா? இல்ல, அவ மறுபடியும் பேச்ச மாத்தி பேச மாட்டாளான்னு கேக்குறேன். அவளை பார்த்தா அப்படி பேசுற பொண்ணா தோணல உமா. ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுங்க. இப்போ நானும் நீங்களும் மட்டும் போவோம். அவளை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவோம். அவ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ பிரதீப் கூட சேர்ந்து இருக்கிற போட்டோவை நம்ம ஆதாரமா வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். எந்த கிளினிக்குங்க? ட்ரிப்ளிகேன்ல கோஷா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து ரோட்ல மதர் தெரசான்னு ஒரு கிளினிக் இருக்கு. அங்கதான். சரி சரி விடுங்க. நீங்க தானே கூட்டிட்டு போறீங்க. அப்புறம் எனக்கு எதுக்கு அட்ரஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கிளினிக்ல கட்டுறதுக்கு பணம் நான் எடுத்துட்டு வரேன். ம் சரி. எனக்கு என்ன என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே படபடப்பா இருக்கு. அநியாயமா என் தங்கச்சி பிரியா வாழ்க்கை நாசமாயிடுமோன்னு கவலையா இருக்கு. நான் இருக்கிறப்போ பிரியாவோட வாழ்க்கைய வேற யாராவது கெடுக்க விட்டுருவேனா? என்னது? இல்லங்க, நாம இருக்கும்போது பிரியாவோட வாழ்க்கைய வேற யாராவது கெடுக்க முடியுமான்னு சொன்னேன். சரி, நான் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா. என்னங்க, உங்க அம்மா கேட்டாங்கன்னா நம்ம போறத பத்தி எதையும் உளறி வச்சிடாதீங்க. சொல்லிட்டல, சீக்கிரமா. என்னடா
திடீர்னு வந்த மறுபடியும் கிளம்பி போற போல இருக்கு. இல்லம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போறோமா. என்னடாச்சு? தனியாவா போற? அது என்னன்னு சரியா தெரியலம்மா. ஒரு வாரமா நெஞ்சு அப்படியே எரியுது. உமாவும் துணைக்கு கூட வரா. ஏன்டா எரியுது? அப்புறம் அடிவயிறு வேற வலிக்குது. வேளா வெளிக்கு நீ சாப்பிட்டதானடா? சம்பாதிக்க முடியலங்கிற வருத்தத்துல ஏன்டா இப்படி பட்னி கடந்து சாவற? அதான் வயிறு வலிக்குது. போலாமா உமா? வரமா. அத்த அர்ச்சனை பண்ணணும்னு கோவில் கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடா இது? அவன் ஆஸ்பத்திரிக்கு போறேங்கிறான், இவ கோயிலுக்கு போறேங்கிறா. ரெண்டு பேரும் எங்க போறாங்க? சினிமாக்கு போறாங்களோ? சார் நீங்களா சார்? ஆமாங்க. அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சிட்டாங்களா? எந்த பொண்ணு சார்? அதாங்க சூசைட் அட்டம் பண்ணாங்கன்னு ஒரு பொண்ணை சேர்த்துனே கர்ப்பமா இருக்காங்கன்னு டாக்டர் கூட சொன்னாங்களே. பேர் அஞ்சலி. ஏங்க நீங்க தானங்க ட்ரிப்ஸ் ஏத்துனீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. நாங்க மறக்கல சார், நீங்க தான் மறந்துட்டீங்க. புரியல. நீங்க தான் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு அம்மாவை அனுப்பி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டீங்களே. இன்னும் உளறிட்டு இருக்கீங்க. நான் உளரல சார். ஒரு அம்மா வந்தாங்க, ராஜேஷ் சார் அனுப்புனாரு. அவரால வர முடியல, அந்த பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் யாரையும் அப்படி அனுப்பலையே. யாராவது வந்து சொன்னா உடனே அனுப்பிடுவீங்களா? டாக்டர் அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க அனுப்பிடுன்னு சொன்னாங்க, நான் அனுப்பிட்டேன். என்னங்க பொறுப்பேலாம அனுப்பிட்டேன்னு சொல்றீங்க? எனக்கு இப்ப அந்த பொண்ணு இங்க வந்தாகணும், இல்லனா போலீஸ்க்கு போவோம், ஹாஸ்பிட்டலே காலி பண்ணுவேன். என்ன சார் இங்க கலாட்டா? பாருங்க மேடம், இவர் என்ன மிரட்டுறாரு. என்ன சார் உங்க பிரச்சனை? என்ன டாக்டர் அது? அஞ்சலின்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து அட்மிட் பண்ண, கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்போ வந்து கேட்டா பொண்ணு அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஆமா, நான் தான் அனுப்ப சொன்னேன். அது எப்படிங்க நீங்க அனுப்பலாம்? சார் முதல்ல நீங்க யார் சார்? உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லைங்க, நான் வந்து அந்த பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி. அப்படி அந்த பொண்ணு ஒன்னும் சொல்லலையே. நீங்க யாருன்னே தெரியாது, உங்களை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டாலே. அப்புறம் எப்படி நீங்க அண்ணனாவீங்க? உங்களை எப்படி சார் நாங்க நம்ப முடியும்? இல்லைங்க, நான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இப்படி நீங்க பேச்ச மாத்தி மாத்தி பேசுறதுனால எனக்கே உங்க மேல சந்தேகமா இருக்கே. இல்லைங்க, என்ன நம்புங்க ப்ளீஸ். உங்களை நான் பணம் கட்ட சொன்னேன், நீங்க பாட்டுக்கு பணம் கட்டாம ஓடிட்டீங்க. நாங்க எப்படி சார் உங்களை நம்புறது? நாங்க என்ன இங்க சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கோம்? இல்ல மேடம், பணம் பத்தில அதை கொண்டு வரதான் போயிருந்தேன். சரி சார், பணத்தை விடுங்க. உங்க அட்ரஸ் கூட நீங்க கொடுத்துட்டு போகலையே. என்ன அட்ரஸ் கூட இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்லைங்க, போயிட்டு உடனே வந்துடலாம் தான் போனேன். இவங்க என் ஒய்ஃபு, இவங்களை கூட்டிட்டு வரதுக்கு தான் போயிருந்தேன். நீங்க நடந்துகிட்ட முறை எதுவுமே சரியில்லை சார். உங்க ஊரு பேரு எதுவும் தெரியல, ஃபீஸும் கட்டல. அந்த பொண்ணை எது கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்குது. சூசைட் கேஸ் வேற. நாங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? ஏங்க நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கலாம்ல. இங்க பாருங்க சார், ஒரு அம்மா வந்தாங்க, பாக்குறதுக்கு டீசெண்டா கொஞ்சம் குண்டா இருந்தாங்க. அவங்க பேரு கௌரின்னு சொன்னாங்க. டீசெண்டா குண்டா இருந்தாங்களா? ஆமா சார், அஞ்சலி எங்க பொண்ணுதான். ராஜீவ் சார் தான் எங்களை அனுப்புனாருன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை பாக்குறதுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி தான் இருந்தாங்க. நீங்க உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிருந்தா நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம். நீங்க அதுவும் கொடுக்கல. அப்புறம் நாங்க என்னதான் பண்றது? அதனால தான் சார் நாங்க அனுப்பிட்டோம். இந்த விளக்கம் போதுங்களா? இல்ல டாக்டர், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போங்கம்மா, உங்க வேலையை பாருங்க. டாக்டர் ப்ளீஸ், நான் போங்க சார், எனக்கு வேற வேலை இருக்கு. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, கிளம்பலாமா? இல்ல, யார் இந்த லேடி? டீசெண்டா குண்டா? யாருக்குங்க தெரியும்? ஒருவேளை ஐஜி சார் ஒய்ஃபு ருத்ராவா? டாக்டர் சொன்ன அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்கள தான் யோசிக்க வைக்குது. அவங்களுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? பிரதீப்போட இந்த விஷயத்த மறைச்சு அவனுக்கு பிரியாவை கட்டி வைக்க அவங்க இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம்ல? அவங்களுக்கு அஞ்சலிய நீங்க இங்க அட்மிட் பண்ண விஷயம் எப்படி தெரியும்? அதான் எனக்கும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அந்த ஊர்ல வேற யாருமே நமக்கு தெரியாது. அந்த அஞ்சலிக்கு வேண்டியவங்க யாராவது இருக்கலாம்ல, இல்ல அவங்க பேரை மாத்தி சொல்லிருக்கலாம்ல. அப்படின்னா அவங்களுக்கு என் பேரு ராஜீவ்னு எப்படி தெரியும்? என்ன கேட்டா? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த கிளினிக்ல எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம ஃபோன் நம்பரும் கொடுக்காம வந்திருக்கீங்க. டாக்டர் சொல்றதுல என்னங்க தப்பு? இல்ல, அஞ்சலியோட பிரதீப் போட்டோல பார்த்தோங்கிற பதட்டம். இவ வேற கர்ப்பமா இருக்கா, பிரதீப் தான் அப்பான்னு சொல்றா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ட்ரிப்ஸ் வேற ஏறிட்டு இருந்தது. டைம் ஆகும்னு சொல்லி தான் உன்னை கூட்டிட்டு வரலான்னு வந்தேன். நீங்க எங்க முதல்ல வந்தீங்க? நீங்க இங்க இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல, நான் ஓடி வந்திருப்பேன்ல.
அந்த அவசரத்துல ஒண்ணுமே புரியல. இந்த அஞ்சலிய மொபைலையாவது போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்களா? இல்ல உமா, அவ எங்க போயிட போறா, யாருக்கு இது தெரிய போகுதுன்னு ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். அட்லீஸ்ட் அவளும் பிரதீப்பும் ஒன்னா இருந்த போட்டோ எடுத்திருக்கலாம்ல, இல்ல அவ பேசுனதை ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம்ல. இத்தனை ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, கொஞ்சம் எல்லாத்தையும் கோட்டு விட்டீங்களே. என்னாச்சுன்னு தெரியல உமா, எனக்கு நிரந்தரமா வேலை இல்ல, எதுலயுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. போங்க, பிரியா கல்யாணத்தை இந்த அஞ்சலியை வச்சு அழகா நிறுத்திருக்கலாம். நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதாரத்தை இப்படி கோட்டு விட்டீங்களே. டாக்டரையும் நர்ஸையும் இப்படி குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. சாரி உமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு ஏதாவது ஐடியா கூட. ஐடியா கொடுப்பேத்தாம வீட்டுக்கு வாங்க வாங்க. உமா, ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வராங்க? தெரியலைங்க, மத்தியானமே கிளம்பி போனாங்க. என்கிட்டயே மாத்தி மாத்தி சொன்னாங்க. ஏ ராஜீவா, எங்க போயிட்டு வரீங்க? பா, ஒரு முக்கியமான விஷயம், அத எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. என்னடா விஷயம், சொல்லுடா. உமா, நீ சொல்லு. அந்த கருமத்தை நான் எங்க ஏவாயால சொல்லணும், நீங்களே சொல்லுங்க. டேய் நில்றா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உன் வெட்டி பஞ்சாயத்துக்குலாம் டைம் இல்லை. அக்கா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, நான் ட்ரெஸ் மாதிரி. டேய், இது பிரியாவோட கல்யாண விஷயம். அந்த பிரதீப் நல்லவே இல்லடா. அவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு, அவ பேர் அஞ்சலி. இன்னைக்கு நான் பீச்சில் உட்காந்துட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணு சூசைட் பண்ண வந்தா, நான் தான் அவளை காப்பாத்தினேன். அவ ஒரு மஞ்சப்பையை கீழே போட்டு போனான். யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதில் பிரதீப்பும் அந்த பொண்ணும் ஒன்றா இருந்தாங்க. அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண விசாரிச்சதுல பிரதீப் அவளுடைய புருஷன் சொன்னான். டாக்டர் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு அவ 3 மாசம் கன்சீவா இருக்கிறதா சொன்னாங்க. பிரதீப்போட புள்ளைய தான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறதா சொல்றான். என்ன நிறுத்திட்ட? படம் முடிஞ்சு போச்சா? படமா? இவ்வளோ நேரம் ரீல் சுத்தன, கை வலிக்குதா வாய் வலிக்குதா? டேய், நான் போய் சொல்லடா. இப்போ அந்த பொண்ணு இங்க ஹாஸ்பிட்டல் இருந்த பொண்ணை காணும்டா. அவளை யாரும் கடத்திட்டாங்கன்னு சொல்றேன்ல. சரி, ஆமா, நீ எதுக்கு ஐடி கம்பெனிக்கு ட்ரை பண்ற? சினிமாவில் சேர்ந்து நல்ல கதை எழுத. டேய் இல்லடா, சத்தியமா நான் உண்மையை தான் சொல்றேன். வேணும்னா உமாவை கேட்டு பாரு. நாங்க 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆஹா, வேலைக்கு ஓனா சாட்சியா? டேய் அப்படிலாம் இல்லடா. யார் இப்போ ஓனாங்கிற? இந்த உதாரணம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எல்லாருக்கும் நாக்கு மட்டும் தான் போய் சொல்லும், ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு பல்லு போய் சொல்லும். உங்களை போய் நான் எப்படி நம்புறது? இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு ஒரு கோஷ்டியை வேலை செய்யுது. டேய் இல்லடா, நான் வாய மூடுடா. எங்களுக்கே எதுவும் தெரியாது, நாங்களே இப்பதான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறோம். ஏன்பா ராஜவ் ஏன்பா இப்படி போய் சொல்லணும்? நிச்சயமா அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? தீர விசாரிக்கணும். உண்மையா இருந்தா இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டணும்டா. அப்படி வாங்க வழிக்கு இதுக்கு தானே இந்த குடும்பம் ஆசைப்படுது. பிரியா கல்யாணம் நடக்கக்கூடாது. பிரியா அண்ணா, இவங்களெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத. இவங்கள பத்தி உனக்கே தெரியும். இது உன்னோட வாழ்க்கை, உன் முடிவுல நீ ஸ்ட்ராங்கா. சரிங்க அண்ணா. யோமா, இவன் பாட்டுக்கு பேசிட்டே போறான், நீ பாட்டு வாய மூடிட்டு இருக்க. கிளினிக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. புரியாம பேசுறான். அத்தை, காலையில வீட்டுக்கு வந்து அஞ்சலியை பத்தி சொன்னாரு. அவளை கையும் களவுமா பிடிச்சு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டலாம் தான் நான் போனேன். அதுக்குள்ள அவ எஸ்கேப் ஆயிட்டான்னு அந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸ் தான் சொன்னான். ஆனா நான் அவளை என் கண்ணால பார்க்கல. ஆனா அஞ்சலின்னு ஒரு பொண்ணு அங்க இருந்துதான் எல்லாருமே சொன்னாங்க. போதுமா? யாருக்கு நம்பிக்கை இல்லையோ நாளைக்கு எல்லாரும் தாராளமா கிளினிக் கூட வாங்க. அது நீ செட்டப் பண்ண கிளினிக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? நான் உன்னை நம்ப போறதில்ல. அஞ்சலி என் கண்ணு மலர் கொண்டு வந்து நிறுத்து. பிரதீப்புக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கா, அவன் புள்ளைய சுமந்து இருக்கான்னு சொன்னல, அதெல்லாம் நீ நிரூபி. அது வரைக்கும் இந்த கல்யாணம் நிக்காது. பிரியா, நீ உள்ள போ. போ. அக்கா, நீ சாப்பாடு எடுத்து வை. சரிப்பா. டேய், நான் சொல்றத நம்புடா.
துவாரகேஷ் துவாரகேஷ் என்னப்பா இவ்வளவு சொல்ற நம்பாம போறானப்பா? எங்களுக்கே நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. நான் நம்புறேன்டா ஒன்று. இவங்கிட்டலாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. நீ வா, என்ன பண்ணலான்னு யோசிப்போம்.